ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸலில் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்ம நேம்ஸை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம் பர்டிகுலர் இமெயில் ஐடியிலேருந்து. இப்போ வந்து பாருங்கள், காலம் ஏல வந்து நம்மக்கிட்ட சம் டம்மி இமெயில் ஐடிஸை வந்து நம்ம வச்சுருக்கிறோம். இங்கே காலம் பியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நேம்ஸை மட்டும் நமக்கு செப்பரேட் பண்ணி நமக்கு ஷோ பண்ணுது வித் ப்ராப்பர் கேஸில். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நமக்கு விஷுவல் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இந்த ஒவ்வொரு இமெயில் ஐடியிலையும் ஒரு சில ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பிகினிங்கில். ஓகேங்களா, பார்ட்னர் டாட் இந்த மாதிரி வந்து நமக்கு 2 நேம்ஸ் இருக்கலாம், 3 நேம்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் நேம், இந்த மாதிரி நமக்கு ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த பார்ட்னர்னு வர்றதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த நேமை மட்டும் நம்ம ஷோ பண்ணணும். இதுதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டு வித் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில். இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐடியில் எடுத்துக்குவோம். இந்த அட்டு சிம்பிளுக்கும் முன்னாடி இருக்கிற இந்த ரகு டாட் ராம் டாட் ஷாம் இருக்கு இல்லைங்களா, இதை டாட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த 3 நேம்ஸை மட்டும் ஷோ பண்ணுது, பார்ட்னரை ரிமூவ் பண்ணிட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பாருங்க, நெக்ஸ்ட் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் கிடையாது, பாலகுமார் ராம்னு இருக்கு. ஸோ நமக்கு டாட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் வரணும், அந்த பார்ட்னர்னு இருந்துன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி அட்டஸ் சிம்பிளுக்கு அப்புறம் இருக்கிறது நமக்கு ரிமூவ் பண்ணிடணும். இதுதான் வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். ஓகேங்களா, இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப சிம்பிளாக நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இது என்னோட ஆஃபீஸில் எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இந்த மாதிரி தேவைப்பட்டது. என்னோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு இங்கே ஈக்குவல் டு ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட் சிம்பிள் எங்கே இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபைண்ட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டு வித்தின் டபுள் கோட்டில் கொடுத்துட்டு வித்தின் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த A2 செல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21ன்னு சொல்லிட்டு காமிக்குது. பிகாஸ் எனக்கு இந்த அட்டு சிம்பிள் எங்கே இருக்குன்னா 21st கேரக்டர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருக்குது. ஸோ 21ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. இப்போ இதிலிருந்து -1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 20 காமிக்கும். பிகாஸ் எனக்கு இந்த ஏரியாவை மட்டும் நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஸோ 20 அந்த நம்பர் வந்து நமக்கு அங்கே ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்னோட டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் இருக்குங்களா, இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனில் நான் ஒரு லெஃப்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட்டு, இந்த லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்றது நான் இந்த A2 செல்லை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கமா நம்பர் ஆஃப் கேரக்டர் நம்ம டைனமிக்காக ஆல்ரெடி வந்து ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ 20ன்னு நமக்கு அங்கே ஷோ பண்ணிச்சிங்களா, அந்த 20 கேரக்டரை லெஃப்ட்டில் இருந்து நமக்கு எடுத்து வந்து இங்கே ஷோ பண்ணும். இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அட்டு சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வேர்டையும் எடுத்து வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா, இப்போ இந்த டிஸ்பிளே பண்ணக்கூடிய வேல்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஸ்மால் கேஸில் இருக்கும், லோயர் கேஸில். இப்போ இங்கே நான் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ப்ராப்பர் ஃபங்க்ஷனில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நான் கொடுத்துக்கிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸில் இருக்கும். இதுதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டு. ஸோ அப்பர் கேஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் வரக்கூடிய வேல்யூ இப்போ பாருங்கள், இந்த இடத்துட்ட இந்த கிடைச்சிருக்க ரிசல்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா டாட்டை வந்து ஸ்பேஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எங்கெங்கெல்லாம் டாட் இருக்கோ அங்கே வந்து ஸ்பேஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட்ன்ற இந்த ஹோல் ஃபங்க்ஷனில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு. ஓகேங்களா, ஓல்டு டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி அங்கே டாட்டு தான் இருக்குது. ஸோ அந்த டாட்டை நான் கொடுத்துட்றேன். நியூ டெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்கே சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன், டபுள் கோட்டில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எப்படி நமக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா எல்லா நேம்லேயுமே அந்த அட்டு சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிற நேமை அப்படியே வந்து நமக்கு ஷோ பண்ணுது. அதில் இருக்கிற டாட்டை ரிமூவ் பண்ணிடுச்சு, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸில் நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ நமக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு ஓவர். இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பார்ட்னர்னு வருது பார்த்தீங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எனக்கு அந்த நேமில் இருக்கிற எல்லா நேமுமே எனக்கு அப்படியே வேணும்.
இதுதான் என்னோட செகண்ட் ரெக்குயர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் நம்ம நேமை செப்பரேட் பண்ணிட்டோம், டாட்டை ரிமூவ் பண்ணிட்டோம், அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணிட்டோம் நேம். இப்போ அந்த பார்ட்னர் அப்படின்றத மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இதுதான் நம்மளோட செகண்ட் ரெக்குயர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேம் இதே ஃபங்க்ஷனே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இந்த சி காலம்னு சப்போர்ட் காலம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்றேன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? மிட். இந்த மிட் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இங்க பி காலம்ல யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷனை அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை நம்ம இங்கே டெக்ஸ்ட்டாக அசைன் பண்ணிக்கிறோம். கமா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் ஒரு ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இந்த ஃபைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஃபைண்ட் டெக்ஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துறேன் டபுள் கோட்ல. கமா வித்தின் டெக்ஸ்ட் இருக்குங்களா, வித்தின் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கிற அந்த சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் இங்க பி காலம்ல நம்ம அப்ளை பண்ண பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனே நான் இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிளேஸ் பண்ணிக்கிட்டு இங்க வந்து நான் என்ன பண்றேன், +1 ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? 1 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன, இங்க ஸ்டார்ட் நம்பர். ஸோ டெக்ஸ்ட் அசைன் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் நம்பர் கொடுத்துட்டோம், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா +1 கொடுத்துட்டு கமா கொடுக்குறேன். இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இங்க நான் என்ன பண்றேன், ஓவரால் லென்த்ல இருந்து நம்ம இந்த கிடைச்சிருக்கிற டெக்ஸ்ட் வந்து மைனஸ் பண்ணா நமக்கு அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கிடைச்சிரும். இப்போ இங்க வந்து பாருங்க, இங்க ஒரு லென்த் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்றேன். லென்த் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்ன்ற ஆர்குமெண்ட்டுக்கு இந்த நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபார்முலாஸ் நான் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் அகைன் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். டபுள் கோட்ல ஸ்பேஸ் கொடுத்து வச்சு ஃபைண்ட் பண்றேன். கொடுத்துட்டு மறுபடி இந்த வித்தின் டெக்ஸ்ட் இருக்கீங்களா, அதுக்கு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கிற ஃபார்முலாவை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். எத்தனை டைம் நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோமோ அத்தனை டைம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா. எதுக்குன்னா இந்த நேமை வந்து நம்ம பார்ட்னர்ன்ற நேமை ரிமூவ் பண்றோம். இப்போ இந்த பார்ட்னர் அப்படின்ற நேமை ரிமூவ் பண்ணும்போது பாருங்க, சில இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஷோ பண்ணுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், பார்ட்னரை மட்டும் ரிமூவ் பண்ணல, அது ஃபர்ஸ்ட் வேர்டை எல்லாத்துலயுமே ரிமூவ் பண்ணிருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி கேஸ்ல இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம ஒன் மோர் லாஜிக்கல் நம்ம யூஸ் பண்ணி ஆகும். இஃப் லாஜிக்கல். ஓகேங்களா? இஃப் லாஜிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்னரை மட்டும் நம்ம லெஃப்ட்ல பிரிச்சு எடுத்து அதை வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ல இப்போ நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரிம் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிடுறேன். ஏதாவது ஸ்பேஸ் அன்வான்ட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா நமக்கு அதை வந்து அங்கே ரிமூவ் பண்ணி ஷோ பண்ணிடும். ஸோ நான் ஒரு ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமலும் நீங்கள் மிட்டோட விட்டுடலாம். பட் நான் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஸ்பேசஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து அங்கே அன்வான்ட் ஸ்பேசஸ் இருந்தால் நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த டெக்ஸ்ட்டில் மோர் தென் 1 ஸ்பேஸ் இருந்ததுனாக்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து பாருங்கள், அந்த இஃப் லாஜிக்கில் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து லேட்டராக வந்து உங்களுக்கு அதை எப்படி நம்ம கம்பைன் பண்ணுறதுங்க நான் செப்பரேட்டாக காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லெஃப்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். லெஃப்ட் இந்த B2 இருக்கு இல்லைங்களா, B2ல கமா ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். கமா வித்தின் டெக்ஸ்ட் B2 நான் யூஸ் பண்றேன். -1 கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, பார்ட்னரை மட்டும் நமக்கு பிரிச்சு எடுத்துட்டு வருதான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு நமக்கு செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு நான் வந்து என்ன பண்றேன், ஒரு இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்ணி அதை வேலிடேட் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இஃப்
இங்க கிடைக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவல் டு பார்ட்னரா இருந்ததுன்னா தென் blank, அதர்வைஸ் அந்த B2ல இருக்கிற வேல்யூன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, எங்கெங்கெல்லாம் பார்ட்னர்னு வருதோ அங்க நமக்கு blank-ஆ ஷோ பண்ணுது. பார்ட்னர் வராத இடத்துல நமக்கு வேல்யூ ஷோ பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் லாஜிக். ஸோ இந்த லாஜிக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சி காலம்ல நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். இதை அப்படியே நான் காப்பி பண்றேன். இங்க டி காலம்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த கண்டிஷன் மெட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இந்த லெஃப்ட்ல இருக்கிற வேர்டு வந்து பார்ட்னரா இருந்ததுன்னா, இந்த கண்டிஷன் மெட் ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இந்த பிளாங்கை நான் டபுள் கோட் இருக்கீங்களா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் B2ல இருக்கிற வேல்யூ வேணும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். என்னன்னா பார்ட்னருங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு பெர்ஃபெக்ட்டா அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ணுது. சோ இப்ப பி காலம் சப்போர்ட் நமக்கு தேவையில்லை அப்படின்னா டைரக்டா நம்ம இங்க இருக்கிற இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த டி காலம்ல எங்கெங்கெல்லாம் நம்ம B2 கொடுத்துருக்கிறோமோ அந்த இடத்துட்ட அந்த ஃபார்முலாவை நம்ம கால் பண்ணிக்கலாம் டைரக்டா. ஸோ நமக்கு சப்போர்ட் காலம் எதுவும் தேவையில்லை. ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு பி காலம் இருக்கோ B2 இருக்கோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் ஃபார்முலாவிலேயே நமக்கு இங்கே வந்துட்டுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டுட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு எந்த சப்போர்ட் காலமும் தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணோங்கிறது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இங்கே பி காலம்ல இருக்கிறது, அகைன் ஃபார்முலா டெக்ஸ்ட்டு சி காலம்ல இருக்கிறது, ஃபார்முலா டெக்ஸ்ட் டி காலம்ல இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதை காப்பி பண்ணி கொண்டுட்டு வந்து இங்க அப்ளை பண்ணோம். எங்கன்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு B2 இருக்கோ அதுல டைரக்டா நம்ம கொண்டுட்டு வந்து இந்த ஃபார்முலா வந்து இன்க்ளூட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்றேன், அந்த ஹோல் ஃபார்முலா வந்து செப்பரேட்டா உங்களுக்கு ஷோ பண்றேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களா? கம்பைன் பண்ணிடுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க போயிட்டு அந்த blank இருக்கு இல்லைங்களா அதுல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த வேல்யூவை எடுத்துட்டு வந்து எங்கெங்கெல்லாம் B2 இருக்கோ அந்த B2 இருக்கிற இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் B2 எங்கெங்கெல்லாம் இருக்கோ B2ல வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேற இங்க இருக்கு B2. ஸோ டன். ஸோ இதுதான் வந்து ஹோல் ஃபார்முலா. இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி இங்க கொண்டுட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ நமக்கு எந்த சப்போர்ட் காலமும் தேவையில்லை. இந்த சி காலம் டி காலம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சி காலம் டி காலம் இப்போ நமக்கு நாட் ரிக்வயர்டு. இந்த என்டையர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இதை வந்து இங்க ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்றேன்.
இதை பாட்டம்ல இருந்து நான் அப்ளை பண்றேன், உங்களுக்கு இன்னும் விசிபிள் இருக்கும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி தெரியும், பெரிய ஃபங்க்ஷன் தான். பட் இதை நீங்க எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது அந்த பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் இதை ஈஸியா கம்பைன் பண்ண முடியும். இதை மட்டும் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், ரேப் டெக்ஸ்ட் கொடுத்து இங்க நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது என்டையர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பாட்டம்ல இருக்கிறதுல நம்ம ஸ்பிளிட்டடா நம்ம யூஸ் பண்ணது. இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.